கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருகிற ஜனவரி 25 இன்னும் ஒரு 35 நாள் தான் இருக்கு. முத்தரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாடு திருச்சி மாவட்டத்தில் நடக்க இருக்கு. கடந்த 5 வருடத்திற்கு முன்பாக தென்னகமேத்திலும் வளையர் வாழ்வழி மாநாடு நடத்தி தென் தமிழகத்திலே இந்த முத்தரையர் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பதை உலகறிய செய்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக முதல்வர் கலந்து கொண்ட ஒரு திருமண நிகழ்வில் நானும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்கிறேன். முதல்வர் மேடையில் இருக்கும் போது எனக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முதல்வர் மேடைய எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்தியிருக்கலாம். எப்படின்னா, முதல்வர் புகழ்ந்திருக்கலாம், புகழல. பேரரசர் பெருமிடுகு முத்தரையருடைய 1350வது சதய விழாவை கொண்டாடி முடித்திருக்கிற சமூகம் இந்த முத்தரையர் சமூகம் அப்படின்னு சொல்றேன். இப்ப என்ன தெரியுது, எங்களுக்கு 1000 கால வரலாறு இருக்கு முதல்வருக்கு தெரிவிக்கிறேன். அடுத்து மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் பெரும்பான்மையாக வாழ்கிற இந்த முத்தரையர் சமூகத்தின் மீது தாயினத்தோடு கருணையோடு முதல்வர் அவர்களுடைய கடைக்கண் பார்வை படணும் அப்படின்னு பேசுறேன். இந்த பக்கம் நீங்க திரும்பணும்னு சொல்றேன். மத்திய தமிழகத்திலே தென் தமிழகத்திலே நாங்க தான் பெரும்பான்மைன்னு சொல்றேன். பேசி முடிச்ச பிறகு முதல்வர் பேசுறார். என்னுடைய பேரை குறிப்பிட்டு கடைக்கண் பார்வையில முழு பார்வை உங்க பக்கம் திரும்பணும்னு சொன்னார். சொல்ல வச்சது யாரு? உங்களுடைய பிரதிநிதி KK சிவகுமார். ஒரு தனிநபர் இல்ல, இதே நிலையில் ஒரு தனிநபர் ஒரு கோரிக்கை வைக்கிறார்னா முதல்வர் காதுக்கு செவிக்கு எட்டாதது. ஒரு பெரும்பான்மையான சமூகம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூகம், அதனுடைய பிரதிநிதி சும்மா இல்ல, ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம், மாநாடுகளை நடத்திய பிரதிநிதி. ஊமை சமூகங்களின் உரிமை குரலை நம்ம தம்பிங்க சொல்றோம். எல்லா பகுதியிலும் நம்ம ஊமை சமூகமா தான் இருக்கோம். ரோடு சரியில்லை நான் கேட்கறதுல படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகாம அன்றாட தினக்கூலிக்கு வேலைக்கு போனாலும் நம்ம கேள்வி கேட்கறதுல அரசாங்கத்தினுடைய இலவச ஆடு மாடுகளை நம்ம வாக்களிச்ச அரசியல்வாதி நமக்கு கொடுக்கிறதா கேள்வி கேட்கறதுல அரசாங்கத்தினுடைய மானியத்துடன் கூடிய வீடுகளை நமக்கு அரசியல்வாதிக வாங்கி தரவா அவனை எதிர்த்து கேள்வி கேட்கிறதுல இதுதான் ஊமை சமூகம் சொல்றேன். நாம வந்த பிறகு இந்த நத்தம் தொகுதியில் அவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டம், போலீஸோட தள்ளுபடி, போலீஸ் அடிக்கிறது, ஏற்கிறது, எவ்வளவு எல்லாத்தையும் எதிர்கொள்கிறோம். எதற்காக? இந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நாங்க எதிர்கொள்றோம் எல்லாத்தையும். அதனுடைய ஒரு பகுதிதான் மாநாடு. யாரெல்லாம் பெரும் கூட்டத்தை தமிழகத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து மட்டும்தாங்க அதிமுகவும் திமுகவும் பயப்படுறாங்க. அவங்கள மட்டும்தாங்க கூட்டணியில சேர்த்துக்கிறாங்க. அப்படி யார்? வன்னியர் சமூக மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற பெயரிலே வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை முழுநிலவு பெருவிழா என்கிற பெயரில் 5 to 10 லட்சம் பேர் கூடுகிறார்கள். அவர்களை பார்த்தா பயம். இப்ப இருக்கிற முதல்வருக்கு பயம், முன்னாடி தான் முதல்வருக்கு பயம். அப்ப என்ன அந்த பயம்? என்ன வேணும் உங்களுக்கு? 10% இடஒதுக்கீடு எடப்பாடி ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது. அது திமுக ஆட்சி வந்தவர்களும் உறுதி செய்ய
வன்னியர்கள் சாலை மறியெல்லாம் நம்மால பஸ் நிப்பாட்டி நிற்பான். ரயில் மறியல்னா எல்லா கட்சிக்காரும் ஒரு நின்றுட்டு இருக்க ட்ரெயினுக்கு முன்னாடி போய் கொடியை பிடிச்சிட்டு ரயில் மறியல்னு சொல்லுவான், நம்ம பார்த்துருக்கோம். ஆனா வன்னியர்கள் ஓடுகிற ட்ரெயினை கல்ல எடுத்து டிரைவரை அடிச்சு ட்ரெயினை நிப்பாட்டான். அதுதான் மூர்க்கத்தனம். ஆர்ப்பாட்டம் போராட்டம் வரும்போது அதைத்தான் செய்யணும். அப்போ தமிழகத்தில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் மூர்க்கத்தனமான ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொன்னால் இறந்தார்கள். மாநாடு என்று சொன்னால் அதிமுக திமுக தலைவர்களெல்லாம் அழுத்து தூக்கி அடித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் போய் நிற்போம். 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் இருப்பான். அவர்களை பார்த்து பயப்படுறாங்க. அதே போலதான் விடுதலை சிறுத்தைகள் கடைசியா நடத்துற மகளிர் மாநாட்டில் 7 லட்சம் மகளிர் கலந்துட்டாங்க. 7 லட்சம் தாய்மார்கள் மட்டும் 7 லட்சம். நம்ம கிராமத்துக்கு போகும்போது ஒரு கிராமத்துல கூட இந்த ஆனந்த் எடுத்து வரவேற்கிறாங்க. இந்த தாய்மார்கள் அவங்க நிப்பாட்டிக்கு ஒரு போட்டோ எடுத்து நினைக்கிறாங்களா? பெரிய பசங்களும் நினைக்கிறது இல்லை, சின்ன பசங்களும் நினைக்கிறது இல்லை. எப்படி வருவாங்க? தாய்மார்களுக்கு ஏற்படுகிற மாற்றம் தான் மிகப்பெரிய சமூக மாற்றமாக மாறும். அவங்களுக்கெல்லாம் நம்ம பேசணும். அப்படி விடுதலை சிறுத்தைகளும் மாநாடு என்கிற பெயரிலே பெரும் கூட்டத்தை கூட்டி ஆளுகிற ஆட்சியாளர்களை பயமுறுத்துகிறார்கள். அதனாலதான் என்ன பண்றாங்க, திமுக கூட்டணியில 5 சீட்டு சட்டமன்ற உறுப்பினராவதற்கு, பாராளுமன்ற உறுப்பினராவதற்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 3 சீட்டு, அதுல 2 MP வந்துடுறாங்க, 3-4 சட்டமன்ற உறுப்பினர் வந்துடுறாங்க. சட்டசபையை பேசணும். அதிமுக கூட்டணியில் நாம மட்டும் பெரும்பான்மையான சாதி எப்படி தமிழ்நாடு முழுக்க 1,25,00,000 பேர் வாழ்கிறோம். அதுல வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் 80,000-90 லட்சம் பேருக்கு நம்ம சாதியில ஓட்டிருக்கீங்க. ஆனா நம்ம சாதிக்காரங்க நம்ம ஓட்டுறாங்க ஓட்டுறோம் பாருங்க. இந்த தொகுதியை எடுத்துக்கல, நம்ம 170 கிராமத்துல கூட தமிழ் சொல்றான் பூமி. 2 கிராமத்துல தான் ஒரு சாதி இருக்கு. அந்த சாதி தான் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர். எவ்வளவு கொடுத்தா? 5 பவுனுக்கு நகை கொடுத்தாங்க. 200 ரூபா 300 ரூபாய் காசுக்கு சொந்த சமூகத்தை சேர்ந்தவனை தோற்கடித்து அதுல சந்தோஷம் அடைகிறோம் பாருங்க. இது மிகப்பெரிய பேராபத்து. இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்து. ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை அடிக்கும், அதுக்கு பேர் மிருகம், அறிவு கம்மின்னு சொல்லுவான். ஆனா இந்த முத்திரையர் ஒரு முத்திரையை தோற்கடிப்பான். பெரும்பான்மையா இருந்தும் கூட மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இது மாறும், கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரும். அதுல மாற்றம் இல்லை. உள்ள சுத்தமா நீங்க மாறலன்னு சொல்லல. கூட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம்னா வந்து நிக்கிறீங்க. மாநாட்டுக்கும் பெரும் கூட்டம் வருவீங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னும் கொஞ்சம் மாறணும். எப்படி வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையை இருக்க பிடித்துக் கொண்டார்களோ, எப்படி பழைய சமூக மக்கள் விடுதலை சிறுத்தைகளை இருக்க பற்றிக் கொண்டார்களோ, அதே போல முத்தரையர் சமூக மக்கள் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தையும் தமிழர் தேச கட்சியையும் இருக்க பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடிச்சுட்டாதான் மாற்றம். முதல்வர் வாயில சொல்ல வச்சோம். எடப்பாடி திருவிழாக்கப்போ மாநாட்டில் கலந்து வச்சோம். பிஜேபியில மாநாடு போடுறீங்க, மத்திய உள்துறை அமைச்சர் அனுப்பணுமா, டேட் வேணுமான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. இரண்டாவது மிகப்பெரிய மாற்றம், பேரரசர் பெருப்பெடுக்கும் முதல்வருடைய அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா முழுக்க நம்ம பேரரசர் ஸ்டாம்ப் வெளியிட போறார். நம்ம வீட்டில் இருந்தார், நம்ம கிராமங்கள்ல இருந்தார். இப்போ எல்லா சமூகத்தினரும் எல்லா மதத்தினரும் பயன்படுத்துகிற ஸ்டாம்ப் வெளியிட பேரரசர் வந்திருக்கார். அதற்கு முழு முதல் காரணம் வேற யாரும் கிடையாது, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேச கட்சி மட்டும்தான். நிகழ்ச்சிகளெல்லாம் எவ்வளவுனா கூப்பிட்டுக்கலாம்.
மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் வச்சுக்கணும், எல்லா தலைவரையும் வச்சுக்கணும். நீங்க நினைக்கிறீங்கள எல்லாரும் தேவைதானே? அப்பா வேலை செய்யறவன், போலீஸ் அடி வாங்குறவன், குண்டர் தடுப்பு காவல்ல போற நாங்களும் ஒண்ணு. வேலையை செய்யாம தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து பேசுறவன் ஒண்ணா? பகுத்தறிவு இல்லை நமக்கு. கடவுள் நமக்கு பகுத்தறிவு கொடுத்துருக்காங்க, 6 அறிவு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால நாமும் முத்தரைய சமூகத்தினுடைய ஒற்றை தலைமை நம்மால் மட்டும்தான் இந்த மக்களுக்கான அரசியல், பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்ப எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வலுவை வீர முத்தரைய முன்னேற்ற சங்கத்துக்கும் தமிழர் தேச கட்சிக்கும் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் உறுதியா நம்புங்க, வேற எவனாலும் கொடுக்க முடியாது. அதிமுக கொடுத்திருக்கணும், நன்றி தெரிவிக்கிறாரு. அதிமுக பொதுச்செயலாளர் ஜாம் போயிட்டதுக்கு நன்றி. திமுக கோரிக்கை இருக்குது, கோரிக்கை வச்சுட்டு இந்த தொகுதி முழுக்க பார்த்தா போஸ்டர் ஒரு புது சங்கம் வந்திருக்கு, முத்தரைய சமுதாய மக்கள் ஒரு சங்கம். எப்படி பிஜேபியில ஒரு போஸ்டர் நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். எத்தனை காலத்துல நாங்க இடிச்சா வேணா இருக்கோம். பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் இடிச்சா வேணும். நாங்க ஓட்டு போட்டுக்கே போற எங்களுக்கு ஒரு தலைமை இருக்கு, அந்த தலைமை சொல்லட்டும். கூட்டணி சீட்டு கொடு, விடுதலை சிந்தை கொடுத்த மாதிரி, பாட்டாளி கொடுத்த மாதிரி ஒரு 5 சீட்டு கொடு, இல்ல 1 சீட்டு கொடு. இந்த முறை ஆரம்பிச்சு ஏன் நாடாண்ட நாங்க தமிழக சட்டமன்றத்துல வந்து நாடாள வரக்கூடாதா? அந்த தகுதி நமக்கு இல்லையா? பிறப்பாலே ஒருத்தன் அரசனா இந்த நாடாளுகிற ஜீவோட கொண்டுதான். இந்த நாட்டை எப்படி ஆளணும் ஒவ்வொரு முத்திரையும் படிக்காத முத்திரையும் கூட தெரியும். சமூக நீதியா, சம நீதியா எப்படி வாழணும் நமக்கு தெரியும். அதனால நாம நாட்டை ஆளுவதற்கு 2026 பிறகு சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சி நாம பெரும்பான்மையா இருக்கிற பஞ்சாயத்து தயவு செஞ்சு நம்மளுக்கு ஓட்டு போடல. எல்லாம் சாதி பார்க்கலாம், எங்க சாதி, ஸ்கூலுக்கு போன சாதி, காலேஜுக்கு போன சாதி, வேலைக்கு போன சாதி. ஆனா நம்ம மட்டும் சாதி பார்க்கக்கூடாதா? சாதி வெறி இருக்கக்கூடாது. சமூக பற்று, சமுதாய சிந்தனை, சமூக பற்று எல்லாத்துக்குமே இருக்கணும். அது இருந்தாதான் மனுஷன், இல்லைன்னா மனிதனே கிடையாது. ஜனவரி 25 இதே எப்படி ஊர் முழுக்க நினைங்களோ இதே சிந்தனையோட நீங்க எல்லா மாநாட்டுக்கு வந்து நாங்க பெரும்பான்மையான சமூகம் இந்த தமிழகத்துல எங்களை இல்லாம அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும். நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை நிச்சயமா வென்றெடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் திருச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த உங்க பகுதியை சேர்ந்த அவைத்தலைவர் சேகர், மாவட்ட இளைஞர் முதலமைச்சர் சொல்றாரு, 1000 சொல்லாதீங்க.